மாலை முரசு நேயர்கள் அனைவருக்கும் இனிய தாய் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாடு முழுவதும் இன்று கோலாகல கொண்டாட்டம். புதுப்பானையில் பொங்கலிட்டு இறைவனை வழிபட்டு மக்கள் உற்சாகம். டெல்லியில் பொங்கல் விழா கொண்டாடிய பிரதமர் மோடி தீபமேற்றியும் காளைகளுக்கு உணவு கொடுத்தும் உற்சாகம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸ், வைகோ உள்ளிட்டோரும் வாழ்த்து அறிக்கை. தமிழர் திருநாளில் தமிழகம் தலைநிமிர உறுதியேற்போம் என நடிகர் விஜய் பொங்கல் வாழ்த்து. உண்மையான சமூக நீதி, சமத்துவம், பெண்கள் பாதுகாப்பு நிலை பெற 2025ஆம் ஆண்டின் தை திருநாளில் பொங்கட்டும் வெற்றி பொங்கல் என பதிவு. காரைக்கால் மாவட்ட பாஜக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு ஜிஎன்எஸ் அறக்கட்டளை சார்பில் பொங்கல் தொகுப்பு. புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். கோவை, தாராபுரம், கோயில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் களைகட்டிய பொங்கல் விழா. ராமநாதபுரம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் தூய்மை பணியாளர்கள் பங்கேற்பு. தஞ்சை நாஞ்சிக்கோட்டையில் நடந்த பொங்கல் விழாவில் கும்மியாட்டம் ஆடி மகிழ்ந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். மதுரை விமான நிலைய பொங்கல் விழாவில் கரகாட்ட கலைஞர்களுடன் நடனமாடி மகிழ்ந்த வெளிநாட்டினர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது உலக புகழ்பெற்ற அவின்யாபுரம் ஜல்லிக்கட்டு. திமறியெடும் காளைகளை சீறிப்பாய்ந்து அடக்க காத்திருக்கும் காளையர்கள். அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார். வாடிவாசல் முன்பு நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த பொதுமக்கள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் முதலிடம் பிடிக்கும் மாடுபிடி வீரருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சார்பில் கார் பரிசு. சிறந்த காளையின் உரிமையாளருக்கு முதல் முறையாக டிராக்டர் பரிசாக வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. சென்னை சங்கமம் நம்பூர் திருவிழாவை முரசு கொட்டி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின்.
சென்னையில் 18 இடங்களில் வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி. சென்னை சங்கமம் நிகழ்ச்சியில் அரங்கேறிய நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள். இசை மற்றும் நடனத்தை உற்சாகத்துடன் கண்டுகளித்த பார்வையாளர்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு 4வது நாளாக படையெடுத்த மக்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் கூட்டம். தஞ்சாவூர், கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போதிய அளவு பேருந்துகள் இயக்கப்படாததால் அரசு பேருந்தை முற்றுகையிட்ட பயணிகள். சொந்த ஊர்களுக்கு செல்ல பல மணி நேரமாக காத்திருக்கும் பேருந்து கிடைக்கவில்லை என வேதனை. எல்லா கம்பார்ட்மெண்ட்லையுமே எக்கச்சக்க பஸ் நிற்கிது. தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சிக்கு வந்து ஒரு 2-3 பஸ் போகுது. கும்பகோணம், தஞ்சாவூர் எந்த பஸ்ஸுமே கிடையாது. காவல்துறை அங்கே போய் பஸ் மறைச்சதுக்கு என்ன பண்ணாங்க, காவல்துறை வந்து அழைச்சிட்டு போனாங்க. காவல்துறையிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள், பஸ்ஸு வந்து கம்மியாக இருக்குது. அன்றாட வாழ்க்கையில் பிழைக்கிறவன், கஷ்டப்படுறவன். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நடைபெறும் இசை நிகழ்ச்சியில் குத்தாட்டம் போட்ட பயணிகள். வயது வித்தியாசமின்றி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடனமாடி அசத்தல். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உள்ள வாகன காப்பகத்தில் நிரம்பி வழிந்த இருசக்கர வாகனங்கள். தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள பார்க்கிங்கில் சிசிடிவி கேமரா வசதி இல்லை என பயணிகள் குற்றச்சாட்டு. புதுச்சேரி ஏனாமில் சங்கராந்தி பொங்கலை கொண்டாடிய புதுமண தம்பதி. மருமகனுக்கு 470 வகையாக உணவுகளை கொண்டு பிரம்மாண்ட விருந்து வைத்து அசத்திய தொழிலதிபர். தை திருநாளான இன்று தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பொங்கல், மகர சங்கராந்தி பண்டிகையொட்டி நாளை நடைபெறவிருந்த UGC நெட் தேர்வு ஒத்திவைப்பு. புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மாலை மகர ஜோதி தரிசனம். லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பு. மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டம். நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சரண கோஷம் விண்ணை பிளக்க சுவாமி தரிசனம் செய்து வரும் பக்தர்கள். மார்கழி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம். கோவில் ராஜகோபுரம் எதிரே கற்பூரமேற்றி வழிபாடு. பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். 100 நாள் வேலையில் ஈடுபடும் கிராமப்புற மக்களுக்கு ஊதியம் வழங்க நிலுவை நிதியை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 746 சாலைகளை அமைக்க 804 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 5 ஆண்டுகால தொடர் பராமரிப்புக்கு 58 கோடி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு ஆணை வெளியீடு. புதுச்சேரி
புதுச்சேரியில் மேலும் ஒரு குழந்தைக்கு HMPV பாதிப்பு உறுதி. தொற்று பாதிப்பு 3ஆக உயர்ந்துள்ளதாக புதுச்சேரி சுகாதாரத்துறை தகவல். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது ஏன் என ராகுல் காந்தி கேள்வி. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகள் மற்றும் சிறுபான்மையினருக்கு சமத்துவம் வழங்கப்படும் என்றும் தேர்தல் பிரச்சாரத்தில் பேச்சு. உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவை முன்னிட்டு 2வது நாளாக திருவேணி சங்கம் பகுதியில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் புனித நீராடி கைகளில் ஆரத்தி எடுத்து பக்தியுடன் வழிபாடு. ஜம்மு காஷ்மீரில் போகி பண்டிகை கொண்டாடிய ராணுவ வீரர்கள். டெல்லி, ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் கட்டைகளுக்கு தீயிட்டும் இசைக்கேற்ப நடனமாடியும் மக்கள் உற்சாகம்.